என்னதான் வெண்பா காணாம போன விஷயம், கடத்தப்பட்ட விஷயம், இப்படி இந்த ஒரு விஷயம் வந்து விஜய்க்கு தெரியக்கூடாது அப்படிங்கிற மாரி சொல்லி, ராஜேஸ்வரி அவ்ளோ மறைச்சாலுமே கூட, அதாவது விஜய்க்கு தெரியக்கூடாதுன்னு, மல்லி இவங்க யாருமே வந்து நினைக்கல. விஜய்க்கு இந்த விஷயத்த தெரியப்படுத்தணும் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி தான் நெனச்சாங்க. ஆனா உண்மையிலேயே இப்படிப்பட்ட விஷயம் நடக்கும் அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். அதுவும் இல்லாம இப்போ கடைசியில நம்ம விஜய் தான் நம்ம வெண்பாவ காப்பாத்த போறாங்க அப்படிங்கிற மாரி நெனைக்கும்போது, உண்மையிலேயே எல்லாருக்குமே ரொம்பவும் ஹாப்பியா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா எப்படியோ ஒண்ணு வெண்பாவ காப்பாத்தி ஆகணும். ஆனா அது ரொம்ப சீக்கிரமா காப்பாத்தி ஆகணும் அப்படிங்கிறது தான் இதுல மிகப்பெரிய ஒரு பாயிண்டா இருக்கு. ஏன்னா வெண்பாவ வந்து இப்போ காப்பாத்துறது வந்து சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. அதாவது இங்க வந்து 2 மணி நேரம் கழிச்சு அந்த ரவுடிங்லயே வந்து வெண்பாவ விட்டுற போறாங்க. அது அப்பாற்பட்ட விஷயம். ஆனா இப்போ வெண்பா முன்னாடியே காப்பாத்தப்பட்டு அந்த 100 மீட்டர்ஸ்ல வந்து ஓடி வெண்பா ஜெயிக்கணும். அதுதான் வந்து இப்போ மிகப்பெரிய கோலா இருக்க போகுது. உண்மையிலேயே இந்த ஒரு விஷயத்த யாருமே எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. அப்படி இப்போ என்னதான் நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் வந்து வெண்பாவ காணோம்னு சொல்லிட்டு மல்லி வந்து எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க. ஆனாலுமே முடியல. இப்ப போலீஸ் கையில தான் எல்லாமே இருக்கு. போலீஸ் வந்து காப்பாத்துனா தான் உண்டு. ஆனா அதே சமயத்துல இப்போ கோர்ட்டுக்கு போன நம்ம அ அதாவது விஜயும், அடுத்ததா வந்து மயிலு 2 பேருமே வந்து இப்போ நம்ம வெண்பாவ வந்து கடத்திட்டு போனாங்க இல்லையா? அந்த பக்கமா வந்து போறாங்க. இது நார்மலா எதுக்காக போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி வந்து அ அந்த ஒரு பொண்ணு இருக்காங்க இல்லையா? அந்த பொண்ண தேடி தான் வந்து போறாங்க. அதுவும் இல்லாம நம்ம மயில் இருந்துட்டு இந்த மாரி அந்த பொண்ணு அந்த ஏரியா தான் நினைக்கிறேன். எங்கன்னு எனக்கு சரியா தெரியல. அங்க போய் அந்த கடைக்காரர் கிட்ட கேட்டா விசாரிச்சா வந்து, உண்மையிலேயே அந்த பொண்ணு எங்கிருந்து வந்தா அப்படிங்கிற விஷயம் தெரியும். அதாவது இதுக்கு முன்னாடி வந்து அந்த தினேஷ் இருந்துட்டு ஒரு பொண்ண ஏமாத்துனான் பார்த்தீங்களா? அந்த பொண்ணு அதாவது ஒரு பொண்ணு வந்து கம்ப்ளைண்ட் குடுத்திருந்துச்சு. அந்த ஒரு பொண்ணு தான் வந்து தேடி இப்ப போயிருக்காங்க. ஏன்னா இப்போ நம்ம மயில் சொல்றத வச்சு மட்டும் இந்த தினேஷ தூக்கி ஜெயில்ல போட முடியாது. அதாவது அந்த கேஸ் கம்ப்ளீட் ஆகாது அப்படிங்கிறதுக்காக. இப்போ அந்த ஒரு விஷயத்துக்காக அந்த ஒரு அதாவது அங்க ஒரு ஊருக்கு வந்து போம்போது, அங்க இருக்கக்கூடிய ஒரு நார்மலான ஒரு தெருக்குள்ள போம்போதுதான் வெண்பாவ வந்து விஜய் பார்க்குறாங்க. உண்மையிலேயே இந்த ஒரு விஷயத்த எதிர்பார்க்கவே இல்ல. அதுவும் இல்லாம வெண்பா வந்து அந்த ஒரு இடத்துல ரவுடிங்க தொரத்திட்டு வராங்க. வெண்பா முன்னாடி ஓடி வரா. அத பார்த்த உடனே உண்மையிலேயே விஜய்க்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஏன்னா இத எதிர்பார்க்கவே இல்ல. முன்னாடியே வெண்பா வந்து காணோம் அப்படிங்கிற மாரி விஷயம் தெரிஞ்சிருந்தா கூட வந்து அது எக்ஸ்பெக்டடா வந்து நடந்தது. ஆனா இப்போ அன்எக்ஸ்பெக்டடா எதுக்காக வெண்பா இங்க ஓடி வரா? எதுக்காக ரவுடிங்க தொரத்துறாங்க? இப்படின்ற எந்த ஒரு காரணமும் தெரியாம, இப்போ விஜய் இருந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பத்துல இருந்துட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் அங்க இருக்கக்கூடியது தன்னோட பொண்ணு தான் அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது. அதுலயும் நம்ம வெண்பா இப்ப ஓடி வந்து மயக்கம் போட்டு கீழ விழுறதுக்காக வந்து பாக்குறாங்க. அந்த ஒரு டைம்ல தான் விஜய் அந்த இடத்துல மாஸ் என்ட்ரி குடுத்து வெண்பாவ காப்பாத்துறாங்க. உண்மையிலேயே இந்த ரவுடிங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. அதுவும் இல்லாம நம்ம விஜய பார்த்த உடனே வந்து அந்த ரவுடிங்க இருந்துட்டு விஜய அடிச்சு போட்டுட்டு வெண்பாவ கடத்திட்டு போலாம் அப்படிங்கிற மாரி நெனச்சாங்க. ஏன்னா சாதாரணமான ஒரு மனுஷன், அதாவது 3வது மனுஷன் தான் அப்படின்ற மாரி சொல்லி, ஆனா உண்மையிலேயே வெண்பாவோட அப்பாவே வந்து விஜய் இங்க வந்திருக்கவர் தான் அப்படின்ற ஒரு விஷயம் அவங்களுக்கு தெரியாது. நம்ம விஜய் இருந்துட்டு வெண்பா என்னாச்சு உனக்கு? என்ன ஆச்சு? யாரு இவங்க உன்ன கடத்திட்டு வராங்க? அப்படிங்கிற மாரி வந்து கேட்கும்போது தான், கடைசியில வந்து இந்த ரவுடிங்க உஷாராயி அங்கிருந்து எஸ்கேப் ஆக பார்க்குறாங்க. ஆனா விஜய் விடுவாரா? கண்டிப்பா சும்மா விட மாட்டாரு. அந்த ரவுடிங்கள போட்டு பொளந்திருப்பாங்க. அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அதே மாதிரி இப்போ வெண்பா வந்து எதார்ச்சியா விஜயோட கண்ல பட்டதுனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம காப்பாத்தப்பட்டுட்டாங்க. இதுல இந்த தீபிகா வந்து இப்போ மாஸ்டர் பிளான் போட்டது தான் ஒரு மிகப்பெரிய விஷயமா இருந்துட்டு இருந்துச்சு. பட் இருந்தாலும் தீபிகா மேடத்த வந்து வச்சு செய்யறதுக்கு அடுத்தடுத்த விஷயங்கள் எல்லாமே தயாராயிட்டு இருக்கு. அதுவும் வந்து இப்போ வெண்பா வந்து எதுக்காக இங்க கடத்தப்பட்டாங்க அப்படிங்கிற விஷயம்லாம் விஜய்க்கு தெரிய வந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா விஜய் சும்மா இருக்க மாட்டாரு. ருத்ர தாண்டவம் ஆடிருவாரு. இந்த தீபிகாவுக்கு இதுக்கு மேலதான் எதுக்காக வெண்பாவ தொட்டோம், விஜயோட பொண்ண எதுக்காக தொட்டோம் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி யோசிக்கிறதுக்கு அவ்ளோ பெரிய வாய்ப்பு வந்து கிடைக்க போகுது. அதே மாரி நம்ம மல்லிக்கெல்லாம் வந்து இப்போ வெண்பா கிடைச்ச ஒரு விஷயம் தெரிஞ்சு, மல்லி எல்லாம் வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்க போறாங்க. ஏன்னா மல்லி வந்து ரொம்ப பயந்துட்டு இருந்தாங்க. வெண்பாவுக்கு ஏதோ ஆயிடுச்சு அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.